ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Spig Govindan. மகாவிஷ்ணு ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல்தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். பரமசிவன் கழுத்தில் மாலை மாதிரி பாம்பு இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் காளிங்கன் என்ற பாம்பின் மீது நர்த்தனம் ஆடுகிறார். மனிதர்களின் குண்டலினி சக்தியாகவும் முருகப்பெருமானாகவும் பாம்புதான் இருக்கிறது என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் கருடன் மகாவிஷ்ணுவின் வாகனம். பல சன்னதிகளில் கருடாழ்வராகவும் பக்தர்களுக்கு அவர் அருள்பாலிக்கிறார். கருடன் பாம்பு இரண்டுமே சனாதன தர்மத்தில் மிகவும் புனிதமானதாக தெய்வீக அம்சம் கொண்டவைகளாக கருதப்படும் போது கருடனுக்கும் பாம்பிற்கும் நிரந்தர பகை இருக்கிறது என்று நமது புராணங்கள் சொல்வது ஏன்? இதையெல்லாம் நீங்கள் புராணத்தில் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி, பெரிய அளவுக்கு படிப்பு அறிவு ஞானம் இல்லாத ஒரு படிநிலை சமுதாயத்துக்கு சில பெரிய உண்மைகளை புரிய வைப்பதற்காக வந்த பிரயத்தனங்கள். ஆதிசேஷன் அப்படின்னு 1000 தலையுடைய ஆதிசேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் நம்முடைய பிரெயின் இல்லையா, இதுக்கு சஹஸ்ர கமலம்னு பேர். சஹஸ்ரன்னா 1000ன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரெயினில் 1000 முடிச்சுக்கள் இருக்குது. இந்த பிரெயினுக்குள்ளே 1000 முடிச்சுக்கள் இருக்குது. நம்ம அதில் 8% தான் யூஸ் பண்ணுறோம், மீதி 92% நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் நீங்கள் ஏதோ ஆதிசேஷனோடனே அவர் ஏதோ நல்ல பில்லோ வச்சுன்னு படுத்துனுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்கள் எல்லார்கிட்டேயும் அதே சாஸ்திர கமலம் இருக்குது, அதே ஆதிசேஷன் இருக்குது. இப்போது பாம்பு சொன்னாங்க, இது என்ன சொல்கிறாங்க, நம்ம குண்டலினி இருக்கு இல்லையா, வெற்றி பிரெயின்வாங்க, அது நாகர சுப்பிரமணியன் நாகசுப்பராயடு அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த குண்டலினி சக்தியை அந்த பேரில் அவங்க அறிந்து வைத்திருந்தார்கள். இப்போது உலகத்தில் நாம் பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்திரன்னு என்ன, இந்திரியங்கள்னு அர்த்தம். இப்போ இந்திரியங்கள் கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன்ன்றது. இந்த 5 பஞ்ச இந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி, அதுக்கு சிம்பாலிக்காக இதை வச்சுருக்காங்க. நம்முடைய பாதம்ன்றது விஷ்ணு, நம்முடைய மனம் என்பது சந்திர ரூபம், நம்முடைய ஹார்ட் இருக்கு இல்லையா அது முருகப்பெருமான், நம்முடைய உடம்புல ஓடுற காற்று வாயு பகவான், நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா வாட்டர் மாலிக்யூல் சொன்னாங்க, அது வருண பகவான், நம்ம உடம்புல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா அதுதான் அக்னின்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீ எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறாயோ அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குன்னு நான் 100 தடவை சொல்லிட்டேன். மகாலட்சுமி நமக்கு இந்த இடத்துல இருக்கணும். நெஞ்சம் சிவக்க அருள்வாயே அருணகிரி முருகனை பார்த்து சொல்கிறார். தலைமையில் மகாலட்சுமின்னு தான் நமக்கு திமிரு வந்துடும், துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இதயத்தில் இருக்கிற போது நமக்கு ஐயோ மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே என்ற கருணை வரும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற எண்ணம் வரும். அதனால் மனுஷனுக்கு இந்த இடத்துல மகாலட்சுமி வச்சாங்க. ஒரு பசுமாடு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணாங்க, பின்பக்கத்தில் வச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய மடியிலேருந்து வர்ற பால், உனக்கு பால் தயிர் நெய் எல்லாம் வருது. அதனுடைய பேக்கிலேருந்து வரக்கூடிய இது கோமியம் சாணம் இதெல்லாம் உங்கள் அந்த காலத்தில் கிருமி நாசினிகள், உங்கள் ஓட மோசம்லாம் வர்றதுக்கு முன்னால். அண்ட் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக புண்ணியவாஜனம் பண்ணுற போது ஐயர் என்ன பண்ணுவார், பசு சாணத்தை வச்சு அதில் அருகம்புல்லை வச்சு இப்படிலாம் சில சாஸ்திரங்கள் வச்சுருந்தாங்க. எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக வைத்தது அந்த காலத்தில். காலப்போக்கில் நமக்கு புரியாமல் போச்சு. இப்போ மகாலட்சுமி நம்மக்கிட்ட இருக்குதுனாக்கா பசுமாட்டுக்கிட்ட எல்லாமே போச்சு. பால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி குதிரை இருக்குது, அதுக்கு இந்த இடத்துல மகாலட்சுமி வச்சாங்க. அதனால் இந்த மாத்வ மடாதிபதிகள்லாம் இப்படி தட்டில் இப்படி வச்சுக்குவாங்க பிரசாதம். அந்த குதிரை இந்த காலை ஒரு பக்கம் இந்த காலை ஒரு பக்கம் அந்த தட்டில் இருக்கிறது சாப்பிடும். ஏன்னா அது ஹயக்ரீவ சொரூபம் அப்படிங்கிறது. அப்போ ஆஞ்சநேய ஹயக்ரீவ நாரசிம்ம கருட ஆதி வராக அப்படின்னு பஞ்சமுகம்னு சொல்கிறது. இப்போது 2 ஃபேஸ் இருக்கிற சாமி, 3 ஃபேஸ் இருக்கிற சாமி, 4 ஃபேஸ் இருக்கிற சாமி, 5 ஃபேஸ் இருக்கிற சாமின்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு 4 ஃபேஸுனாங்க. அப்போ நீ என்ன நினச்சிருக்கிற, இப்படி ஒரு ஃபேஸ் இப்படி ஒரு ஃபேஸ் இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குதுங்க. அப்படி இல்லை, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அதுதான் 4. பஞ்சமுகம் மேலே ஆகாசம் இருக்குது இல்லையா, சிதாகாசம்னு சொல்கிறது, அது சிவனை சேர்த்து 5ன்னு சொல்கிறது. ஆராதாரம்னாக்கா 6 முருகனுக்கு இருக்கிறது.
ஏழுமலை அப்படின்னு பெருமலை பற்றி நம்ம சொல்கிறோம். அது என்ன, நம்முடைய உடம்புல 7 சக்கரம் இருக்குது. இந்த இந்த இடம் 6, அதாவது இது 4, இது 4, இது 5, இது 6, இந்த இடம் 7. இது ஆக்டிவைஸ் ஆகணும். ஆகாசத்துக்கும் உனக்கும் ஒரு காஸ்மிக் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படிங்கிறார். 7 திரைன்றது இந்த இடத்துல 7வது திரை. அப்போ இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் உனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதனால தான் அது ஏழுமலைன்னு சொல்கிறது. நம்ம எல்லாத்தையுமே ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு கல்லையும் காயத்தையும் கட்டிட்டு அழுதுன்னு இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உலகத்திலே பெரிய கடவுள் நீ தான். இந்த உலகத்தில் கடவுள் இல்லாத வஸ்துவே கிடையாது. எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கான். இருக்கிற இடம் வித்தியாசப்படும், இருக்கக்கூடிய அந்த பவர் கேம் இருக்கு இல்லையா, அது வித்தியாசப்படும். ஒன்றுத்துக்கும் பவர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசப்படும். எலக்ட்ரிசிட்டி இருக்குது, 110 இருக்குது, 230 இருக்குது, 1000 வோல்டேஜ் பல்பு இருக்குது, 0 வோல்டேஜ் பல்பு இருக்குது. எல்லாமே அந்த அந்த ஒயரில் தான் வேலை செய்யுது. ஆனால் அதனுடைய கண்டெய்னர் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, அது ஜாஸ்தி இருக்கும். அதனால் பரவலான விஷயங்கள் நாம் புராணங்களில் தெரிந்து வைத்திருக்கிற எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னால் வேறு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய போக்கில் இருக்கட்டும். பெரியவங்க சொன்னது நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாம் இன்னும் பெரிய ஆளுங்க ஆகலை இல்லையா. இப்போ இந்த அளவுக்குலாம் யோசனை பண்ணி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். பேசாமல் கும்பிட்டு தொலைப்போமே, என்னப்போ நமக்கு என்ன நஷ்டம். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விருப்பிலராயினார் அப்படின்னார். கடவுளை ஏதோ கும்பிட்றேன்பான்னு அன்பாக கும்பிட்றேன், எனக்கு மோட்சம் கழிச்சு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். வீடும் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், விருப்பிலராய், அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் நான் கும்பிட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விருப்பிலராயினார். ஸோ கடவுளை பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. அதனால் கம்பர் என்ன சொல்கிறாரு, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். கடவுள் ஒன்று அப்படின்னா ஆமாம், பலவேன்றுரைக்கில் பலவேயாம். என்ன இவ்வளோ பெரிய கம்பர் குழப்புறாருன்னு ஒன்று தோணும். இஃப் யூ திங்க் காட் இஸ் ஒன், எஸ். இஃப் யூ திங்க் காட் இஸ் மெனி, எஸ். என்ன பாபா அப்படின்னு, எலக்ட்ரிசிட்டி ஒன்று தானே, அப்போ ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் உனக்கு புரிஞ்சதுனாக்கா ஒன்றுன்னு ஒத்துக்கோ கடவுளை. எலக்ட்ரிசிட்டிலேருந்து உனக்கு டோஸ்ட்டு, ஃப்ரிட்ஜு, ஹீட்ரு, பல்பு, ஃபேனு, ஏசி எல்லாம் வந்துச்சுன்னா அது பலது தான். உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பலவென்றுரைக்கில் பலவேயாம், ஆமேன்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம். இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இப்போ நீ இல்லைன்றதுனால கடவுள் இல்லாமல் போயிடுமா? ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கப் போமோ, ஞானகுரு புகதன்னை வகுக்கப் போமோ அப்படின்னார். சூரியன் இருக்குது, அதை பூமியிலேருந்து இன்ச்சி டேப் வச்சு நீ அளந்தியானாக்கா அளக்கிற வேலையாக இது. ஞாயிறுனா சூரியன், அளக்க போமோ. அதனால் இந்த உலகத்தில் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஒய்யு, வாட்டு, இஃபு, பட்டு இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொதப்பிக்கிட்டே இருக்காத. கடவுள் என்பது ஒரு ஜோதி, மிக்கு பறந்துள்ள ஜோதியான். அதனால் புகின் அழகில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். கிழக்க வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் உலகத்தில் வாசித்து காணாததுன்னு ஒரு விஷயம் இருந்தால், நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது கடவுள் தான். அதை புரிஞ்சிக்கிற மாதிரி ஆயிட்டாக்க நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். பிகாஸ் வி cannot understand தி மேக்னிஃபிசன்ட்னஸ் ஆஃப் காட், வி அக்செப்ட். அதனுடைய போக்கில் விட்டு வேண்டியதான். பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்ற இந்த 5 நிலைகளையும் விஷ்ணுவின் நிலைகளாக வைணவம் கூறுகிறது. ராமனாகவோ அல்லது கிருஷ்ணனாகவோ ஒரு அவதார புருஷன் என்கிற நிலையில் ஒரு மனித வடிவம் தாங்கி இந்த பூமிக்கு வந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு விட்டு போன பின்பு ஏதாவது ஒரு கோவிலில் தன்னை ஐக்கியப்படுத்திய நிலையில் அந்த தெய்வ வடிவம் மக்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர் என்று தாங்கள் தங்களுடைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அவதார காலத்திற்கு பிறகு ஸ்ரீராமனுக்கோ அல்லது கிருஷ்ணனுக்கோ பூமியில் வரும் சிலை வழிபாட்டை அர்ச்சாவதாரம் என்று அழைக்கும் போது தங்களுடைய அவதார காலத்திலேயே பூர்ண பிரம்மம் என்ற தங்களுடைய தெய்வ வடிவம் மக்களால் வழிபடப்படுகிறதே, இந்த நிலையை ஆன்மீகத்தில் எவ்வாறு அழைப்பது தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம்.
நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு டிவி இருக்குது, அதை டிவிலேயே போய் நீ ஆன் ஆஃப் பண்ணலாம், இல்லை சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணலாம். அது மாதிரி நம்ம கோயிலில் இருக்கிற சிலைக்கும் எனக்கும் வந்து இந்த ரிமோட் கனெக்ஷன் இருக்குது. இந்த கோயிலை நான் உருவாக்கிய போது நான் என்ன சொன்னேன், கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள் அப்படின்னு. ஜனங்களுக்கு புரியாமல் போயிடுங்கிறதுக்காக நான் சொன்ன அன்றைக்கு தன்னை நம்பிய பிரகலாதனுக்காக தூணில் இருந்த ருத்ர சக்தி நரசிம்மமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இன்றைக்கு எனக்குள் இருந்த ருத்ர சக்தி கல்லுக்குள்ளே தன்னை அமைத்து கொண்டது. ஸோ அது வந்து ஒரு காலம் கல்லில் இருந்து சாமி அவனுக்காக வெளிப்பட்டார். இங்கே என்ன, என் சொல்லிலிருந்து சாமி வெளிப்பட்டார். ரெண்டும் ஒரே மாதிரி சொன்னேன். நான் பண்ணதெல்லாம் கூட அப்படி தான் பண்ணேன். நான் அண்ணா நகரில் ஐயப்பசாமி கோயில் கட்டி நல்லா பூஜையெல்லாம் பண்ணின்னு இருந்தேன். ஒரு காலத்தில் வீட்டை விற்கிற மாதிரி வந்தது. வீடு வாங்க வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஐயப்பசாமின்னா பயம், நாங்கள் வந்து தண்ணி அடிப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அதனால் இதை கோயிலை நீங்கள் எடுத்தால் தான் நாங்கள் வாங்குவோம். இல்லை, நான் தனியாக காம்பவுண்ட் போட்டு என் செலவில் ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன்னு. இல்லை அது இருந்தாக்கா வாங்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறது, நான் நேராக காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு காளிகாம்பாளுக்கு எதிரில் உக்காந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆயிருக்கும். காளிகாம்பாள் சிவாச்சாரியார் எங்கேயோ வெளியே போனவர் வந்தார். வந்து ஒரு மாம்பழத்தை என் கையில் இப்படி வச்சு, நான் தியானத்தில் இருக்கிறேன், மாம்பழத்தை என் கையில் வச்சு உங்கள் கூடயே ஒட்டிக்கிறதுக்கு தான் அப்படின்னாரு. அப்போ என் கேள்விக்கு அதுதான் விட. என்கிட்ட கனக சுப்பிரமணியம்னு ஒரு நல்ல ப்ரீஸ்ட் சான்ஸ்கிரிட் காலேஜில் படிச்சுன்னு இருந்தான். பின்னால் அமெரிக்காவில் போய் ஹவாய் சுப்பிரமணிய சுவாமி கோயிலே இருந்தான். அதுக்கப்புறம் வேலூர் மார்கண்டேஸ்வரர் கோயிலெல்லாம் இருந்தான். ரொம்ப நல்ல வேதம் படித்தோம். அவங்ககிட்ட சொன்னால், நாளைக்கு காத்தால் நாம் வந்து ஒரு சடங்கு பண்ணுறோம்பா, யார்கிட்டையும் அட்வைஸ் எல்லாம் கேட்காதன்ட்டு. ஸோ கலாகர்ஷனும் பேர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடத்தில் எல்லா மந்திரங்களையும் உச்சரித்த தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு அதை தர்ப கட்டி கொண்டு போய் கோபுரத்துக்கும் இதுக்கும் பண்ணுவீங்க. அதுதான் கலாகர்ஷனம் பண்ணி கும்பாபிஷேகம் சார். அந்த மாதிரி அந்த சிலையில் இருக்கக்கூடிய 64 கலைகளை என் உடம்புல இருக்குது அப்படின்னா, நான் அந்த ஐயப்பசாமிக்கிட்ட இருக்கிறது என் உடம்புல இருக்குன்னு. இப்படி ஒரு யுனிக் சுச்சுவேஷனில் தான் அந்த எனர்ஜியை நான் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருந்தால் நம்ம எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலில் அந்த கிளீன்லினஸ் காப்பாற்ற முடியும். அதனால் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு 48 நாள் அங்கே ஒரு கிளாஸ் பசும்பால் குடிப்பேன். மற்றபடி சிவகாசி நாடார் மேன்ஷன்லாம் மாண்டியில் போய் ஒரு 5 ரூபாய்க்கு பாய் தலைகாணி வெயின் படுத்துன்னு உட்காந்துருப்பேன். காலையில் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போவேன். அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு அப்படி கோயில் சாத்துற போது வெளியே வருவேன். சாமிக்கு நேர் எதிரில் தான் உட்காந்துருப்பேன். நான் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரு இது இருக்கும் இல்லையா, அங்கேயே உட்காருவேன். அதுக்கப்புறம் ரிஷிரி சாமியார்கிட்ட போவேன். அங்கே ஒரு 3:30-4 வரைக்கும் இருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மலை சுற்றிட்டு வந்து கிரிவலம் வந்துட்டு திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே அந்த பள்ளியறை சேவை ஆகிற வரைக்கும் திருப்பியும் நாடார் மேன்ஷனுக்கு போயிடுவேன். இப்படி 48 நாள் நான் இது இருந்தேன். இந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 48 நாள் நான் அங்கே இருந்தேன். அப்போது 48வது நாள் ரிஷிரி சாமியார் வந்தார். வந்துட்டு நான் நம்ம ரமண மகரிஷிக்கு பாதாளலிங்கத்தில் தரிசனம் கிடச்சி இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்துன்னுக்கிறேன். வந்தவர் என் கையை பிடிச்சி நேராக சிவன் பார்வதி அண்ணாமலையார் இப்படி சுற்றி கூட்டின்னு வந்துட்டு எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அப்போ மேலே ஆகாசத்தில் ஒரு ஜோதி காட்டினார். இந்த வெளிச்சத்தை பற்றி கவலைப்படாத, அங்கே பாருனார். இப்போ யாரோ ஒருத்தன் எதிரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் 27 தேங்காயோ பட்டுன்னு அடித்தான். கரண்ட் வந்துச்சு. உடனே ஒரு ஆள் வந்தான். வந்து, சாமி ஸ்வீட்டு காரம் கொண்டாந்துக்கிறேன் நான். அப்போது சாமி சொல்கிறார் என்கிட்ட, சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், ஏ சென்ட் ஸ்வீட்டு காரமும் அப்படின்னாரு. ஒரு ஏழை பொம்பளை வந்து, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா, குடும்பம் அப்படின்னு அவர் திருவோட்டில் ரசம் சாதம் வாங்கினார். அது போட்டு நல்லா பிசைஞ்சு என் கை இப்படி வச்சு சொல்லி அதில் இப்படி சாப்பிட்டுனாலும் சொன்னேன். அப்புறம் திருவோட்டில் கையை கழுவிட்டு இதை குடிச்சிடுன்னார். இப்படி தான் நம்ம 48 நாள் அண்ணாமலையாருடைய எனர்ஜியை அந்த தரிசனத்துக்காக அதுக்காக காத்துன்னு இருக்கோம். ஏற்கனவே ஐயப்பசாமி உள்ள வச்சுருக்கோம். அப்போ அந்த 48 நாள் நம்மளை அந்த கடுமையான விரதத்தில் இருக்க சொல்லி டெய்லி மலையை சுற்ற சொல்லி எப்பயும் கோயிலே உட்கார வச்சு தியானம் பண்ணி 48வது நாள் அவர்கிட்ட என்ன சக்தி இருக்குது, அதே அண்ணாமலையார் தாங்குது. அவர் சுடுகாட்டில் 40 வருஷ காலம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஜம்பம் பண்ணின்னு இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த அண்ணாமலையாருடைய அந்த எனர்ஜி தான் இருக்குது. அதை நமக்கு கொடுக்க சொல்லி அண்ணாமலையார் சொல்கிறாரு. அவர்கிட்டருந்து நமக்கு இப்படி கிடைக்கிது அந்த எனர்ஜி. இப்படி ஆன்மீகத்தில் தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையாகவே தேடினியானா உனக்கு கிடைக்கும்.
ஆனால் பொறுமை வேணும் உனக்கு. அதாவது ஒரு ஆள் எல்லாத்தையும் விட்டு போய் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிறான் 48 நாள்லாம் உன்னால் முடியுமா? அது மாதிரி யாருக்கு ஒரு திட வைராக்கியம் இருக்கோ, ஒரு ஞான தேடுதல் இருக்கோ, அவங்களுக்கு நிஜமாக கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்குமுங்கிற மாதிரி. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னுடைய உடம்புக்குள்ளேயே எல்லா எனர்ஜியும் இறக்க ஆரம்பித்தேன் நான். ஆரம்பத்தில் ஒரு கோயில் கட்டி கல்லில் கடவுளை பார்த்து அபிஷேகம் பூஜை யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி கொண்டிருந்த சிவசங்கரன் தனக்குள்ளேயே எல்லா எனர்ஜியும் இறக்க ஆரம்பித்தார். இது ஒவ்வொன்றா அப்படின்னு நம்ம மாஸ்டர் பண்ணிக்கிட்டே போகணும். கும்பகோணத்தில் ஒரு ஓலை ஒன்று இருந்துச்சு. அதில் சொல்லுவார், இவர் உடம்புக்குள்ளே இந்த கடவுள் எல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஒரு பதார்த்தம் என்னன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்வாங்க. அப்போ நான் சொல்லுகிற அனுபவங்கள் என்னங்கிறது நீங்கள் அந்த அனுபவங்களை அடைக்கிற போது தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டோரி விக்ரமாதித்தன் கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி இல்லாமல் இருக்கும். ஏன்னா உன் மைண்டில் இந்த கடவுளுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம். அதை ஒரு மனிதன் இப்படி தனக்குள்ளே வருதுன்னு சொல்கிறான்றதே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். ஓகேவா? பல தெய்வங்களையும் அந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷீரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சி தான் இந்த பிறப்பிலும் நீங்கள் ஒரு சித்த புருஷனாக மகானாக அவதரித்ததாக சொல்கிறாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். சுவாமிஜி பிறருக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறார். இவருடைய உபதேசங்களை கேட்கும் சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவமாக இவர் உபதேசிப்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜியின் உபதேசங்களை உண்மையாக உணர்பவர்கள் கேட்பவர்களுக்கு எந்த வாட்டமும் வராது. அப்படி ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சுவாமிஜியை பார்த்தாலே போதும், அவருடைய உரையை கேட்டாலே போதும், அவர்களை எந்த வாட்டமும் அண்டாது. காரியம் வெற்றி பெறும். நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். முனிவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமிஜியிடம் எந்த பிசகும் இல்லை. இவருக்கு என்ன கட்டளையோ அதை பழுதில்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இது நாள் வரை தெய்வீக பணிகள் சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பணிகள் இல்லாமல் தான தர்மங்கள் அறப்பணிகள் இவற்றையெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய விருப்பமுடனேயே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் பொறாமை காரணமாக வேண்டுமென்றே சிலர் இவருக்கு கெடுதல் செய்வதற்காக, கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக தெய்வ செயல்புறம்னு ஒன்று இருக்கும். அதிலே புக்கில் இருக்கும்போது நாகர்கோவில் கிட்ட தெய்வ செயல்புறம்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு சாமி, அவர் 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வ செயல்புறம் தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்தில் இருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அரும் பிள்ளை நீ. சிறு வயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்தில் இருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகத்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வ சக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர்
கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறுஜன்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றி எல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகா சக்தி இருக்கு. இதெல்லாம் எப்பயோ சொன்னது தான். ஸோ நம்ம பாடுபட்டோம், கடவுளுக்காக பாடுபட்டோம். அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. நீ வந்து சிவசங்கர் பாபா மாதிரி இவ்வளோ டிவைன் எனர்ஜியை உள்ளே வாங்கணுன்னா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இப்போ நீ வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் யாரும் போகிறதுக்கு பயப்படுற ஒரு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக நாள் கணக்கில் உக்காந்துக்கிட்டு இருப்பியா? சோறு தண்ணி இல்லாமல் முன்னால் உட்கார முடியுமா? நான் போயிருக்கேன். கன்னியாகுமரி பக்கத்தில் மருத்துவாள் மலைன்னு ஒரு இடம் இருக்குது, தாய்ப்பாதம் நம்பி மலைன்னு ஒரு இடம் இருக்குது, மகேந்திரகிரி மலைன்னு இருக்குது. அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குமே போகவே கூடாது. அங்கே போர்டு இருக்கும், ஒரு கல்வெட்டுன்னுவாங்க, இந்த இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படின்னெல்லாம் இருக்கும். எச்சர்கள் தான். அதை மீறி நீ போனீங்கன்னா இந்த விட்டலாச்சார சினிமாவில் வர மாதிரி நீ 2-4 காலம் முன்னால் வச்சு நாய் மாதிரி மரத்தை சுற்றி சுற்றி வந்துன்னு இருப்பேன். ஒரு மரத்தோட அந்த வேர் வந்து ஒன்று இப்படி கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கும், இப்படிலாம் நடக்கும். ஸோ யாருக்கு பர்மிஷனுக்கு தான் அவங்க தான் போகணும். இப்போ நமக்கு அந்த விரதம் இருக்க வேண்டியிருக்கும். விரதம்லாம் இல்லாமல் நீ காட்டில் போய் டூவெல்லாம் போய் நின்றாக்கா அளவே பண்ண மாட்டாங்க. யூ கேனாட் பொல்யூட் த ஃபாரஸ்ட். ஸோ அங்கே போய் நம்ம உட்காந்துன்னு இருப்போம். அப்போ நமக்கு தெரியும் அந்த காலில் ஜல் 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 ஜல்னு சொல்லி அப்படியே நடந்து போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். நம்ம கண்ணை மூடி அம்மா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படின்னாக்கா அவங்க சிரிச்சுக்கிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த காட்சி ஒரு செகண்டுக்கு நமக்கு தெரியும், அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் நான் உட்காந்துன்னு இருக்கேன், சாதாரண இல்லை. பாம்புங்க வந்து நெத்தி மேலே உட்காந்துக்கும், நீ வந்து கண்ண மூடினே தான் இருக்கணும். வேறு யாரெல்லாம் இந்த இதெல்லாம் என்ன ஆகுன்னே சொல்லு. நான் வள்ளிமலையில் தவம் செய்கிற காலத்தில் அந்த குகையில் எனக்கு பக்கத்தில் நைட்டானாக்கா ஒரு புலி வந்து உட்காந்துக்கும். நம்ம லேசாக கண்ணு தெரிஞ்சு பார்த்தா ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி அந்த குகை வாசலில் போய் உட்காந்துக்கும். இப்படி எக்கச்சக்கமான தரிசனங்கள்லாம் கிடைக்கும். ஒரு தடவை மகேந்திரகிரி மேலே நான் இருக்கேன். அப்போ என்னை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, சிவன், முருகன், பிள்ளையார், இவங்கெல்லாம் தலைமாட்டில். என்னை விட கம்மி கொஞ்சம் எனர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் கால் மாட்டிலையும் சைட்லேயும் அப்படியே நிற்பாங்க. நம்ம படுத்துன்னு இருப்போம். நம்மளை சுற்றி இவ்வளோ காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஏதோ அந்த காலத்தில் நடந்தது, இப்போ இல்லைன்னு இல்லை, இப்போ கூட நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ரூமில் இருக்கேன். இப்போது நைட்டில் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, 2 விதமானு சொல்லியிருக்கேன். தேவதைகளும் உண்டு, ஸ்பிரிட்ஸும் உண்டு. அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நைட்டு வரும், 10-12 மணிக்கு வரும். தேவதைகள்லாம் வெடிகால 4 மணி நேரத்தில் வரும். வந்தால் என் ரூமில் ஒரு சாண்ட்லியர் இருக்குது. அதில் இந்த 1/2 அடி 1 அடியில் இந்த இது இருக்கு இல்லையா, ஏரி ஸ்பிரிட்ஸ் சொல்லுவாங்க. தலையில் இப்படி ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பறவையினுடைய ரெக்கை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவ்வளோ உயரத்தில் அந்த சாண்ட்லியர் மேலெல்லாம் உட்காந்துட்டு விளையாடின்னு இருக்கும். நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும். எத்தனையோ இருக்குது இதில் கிடைக்கக்கூடிய தரிசனங்கள், எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்காது உனக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தாக்கா டே டைம்லேயே கூட நம்ம தியானத்தில் படுத்துக்கின்னு இருப்போம். இருக்குன்னு யாராவது வந்து காலத்தை விடுவாங்க. நமக்கு தெரியும் யாரோ நடமாடின்னு போகிறாங்கன்னு. இப்படி பார்த்தா அந்த சைடில் காணாமல் போயிடுவாங்க. சில நேரங்களில் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு, கை இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி ஆசீர்வாதத்தில் ஒரு சாமியார் என் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சோஃபா டைப் ஆஃப் இதில் உட்காந்துன்னு இருப்பார். ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உட்காந்து இருப்பார். இப்படி விதவிதமான காட்சிகள் கிடச்சின்னே இருக்கும். ராத்திரியில் முக்கால்வாசி நேரம் தூங்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த காற்றுல அலைஞ்சின்னு இருக்கிற பிதிருக்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. ஏர்லி ஹவர்ஸில் இந்த மாதிரி டிவைன் பீப்புளெல்லாம் வருவாங்க. எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதெல்லாம் எப்போ வரும் உனக்கு தேடாயித்தான் இருக்கணும். அது வரைக்கும் இதெல்லாம் இந்த காட்சி அங்கேயே இருந்தால் கூட உனக்கு ஒன்றும் தெரிய போதில்லை. உங்கள்கிட்டயே வந்து ஒரு தேவத்தை வருதுன்னா கூட உன்னால் பார்க்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒரு விதமான அனுபவம். நீ பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு லைட் லுமினஸ் பாடிஸ், ஒளி வடிவமானது. நீ அதை பிடிக்கணும்னு பார்த்தா கூட பிடிக்க முடியாது. இப்போது நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே உட்காந்துருக்காங்க, நமக்கு அவுட்லே தெரியுது, எல்லாம் இருக்குது. நம்ம ஏதாவது பேசினாக்கா அதுங்க ரியாக்ட் பண்ணும். சம்டைம்ஸு இந்த குழந்தைங்க அந்த மாதிரி இல்லை ஏதாவது சூசைட் பண்ணி இறந்து போனவங்க அவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம ஏதாவது பேசினா அவங்களுக்கு புரியுது, ஆனால் அவங்களால நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது.
ஸோ நம்ம முடிஞ்சால் மைண்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தான் பார்க்க முடியும். இந்த ஆன்மீகம் என்பது எவ்வளவோ பெரிய பாஷை. தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் ஷேக்ஸ்பியர் சொல்வார். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலையை நீ அடையிற வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது உனக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா யூ ஹாவ் நோ சச் எக்ஸ்பீரியன்சஸ். உனக்கு ஒரு கேலண்டரு, ஒரு காகிதம், கல், இதுதான் புரிகிற விஷயம் இப்போத்துக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஸ்பிரிட்ஸ் இருக்குது, உயிர் துடிப்புள்ள ஒரு தெய்வ வஸ்துக்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இறந்து போன பெரியவங்கள்லாம் நீங்கள் காரியம் பண்ணி அவங்கள மேலே துரத்தாத வரைக்கும் சுற்றின்னு தான் இருப்பாங்க உலகத்தில். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையாக வராது இல்லையா? எல்லாம் சுற்றுதுங்க, என்ன செய்யறது? பாவப்பட்ட ஜென்மங்க. Question from Nagargoil Priyadarshini Shivakumar. Dear Baba, you say that we need to match our thoughts, words and actions to control our mind. But in this Kali Yuga, sometimes good people are also forced to lie to avoid unwanted arguments for the sake of peace. How can we practice this around people who take offense or in Kali Yuga in general? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ பொய் சொல்ல வேண்டி வந்தால் அதனால் ஏதாவது நல்லது நடக்க போது, யாருக்கும் கெட்டது நடக்காதுன்னா அது கூட மெய்தான்றார். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த எந்த தப்பும் இல்லாத நன்மை பயக்கும் எனின் நல்லது நடக்கும் நான். அதனால் உங்கள் கேள்விக்கான விடை, ஜஸ்ட் அப்ளை திஸ் பிரின்சிபல், வெதர் திஸ் லை இஸ் கோயிங் டு அஃபெக்ட் anyone, harm anyone, அவ்வளோதான். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியிடம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிருபர், இத்தனை கண்டுபிடிப்புகளை உங்களை செய்ய தூண்டிய ஆண்டவரின் கருணை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு எடிசன், கடவுள் என்ற ஒன்று தனியே இல்லை, எல்லாம் இயற்கைதான், இயற்கைக்கு கருணையோ கொடூரத்தன்மையோ கிடையாது, இயற்கைதான் எல்லாவற்றையும் தீர்மானித்து அதன் போக்கில் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கிறது என்று பதில் சொல்லியிருக்கிறார். இயற்கையும் கடவுளும் ஒன்றா, அல்லது இயற்கையை படைத்து அதை செயல்பட வைப்பது இறைவனா? அவர் சொல்வது போல் இயற்கைக்கு கொடூரத்தன்மை எதுவும் இல்லை என்றால் இயற்கை பேரழிவு எவ்வாறு ஏற்படுகிறது? எவ்ரி கிரியேஷன் இஸ் காட். இப்போ நம்ம எல்லாம் கூட கடவுள் தான் சொன்னேன். அது நியூட்டன் ஆகட்டும், ஆல்வா எடிசன் ஆகட்டும், யாராகட்டும், அவங்க ஒரு மனித உடம்புக்குள்ளே டிவைன் எனர்ஜியை பெறுகிற போது அவங்களால இந்த உலகத்துக்கு ஏதோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லது நடக்குது. அவங்களுக்கு நாம் இறைத்தன்மை உடையவர்கள்னு புரிஞ்சாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய வாசனையினால் அவங்களுக்கு இந்த அனுகிரகம் ஒரு டூல், an instrument in the hands of God இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது முதல்ல நிலவுக்கு போனாங்க, யூரி கெகரின் அவங்கெல்லாம் போனாங்க இல்லையா? அப்போ அவங்கள கேட்டாங்க, நீங்கள் அங்கே என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு. எப்படா பூமிக்கு வருவோன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், பயமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னாங்க. அமானுஷம்னுவாங்க. அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரத்து மேலே இந்த இவன் ஏறினா இல்லையா, டென்சிங்கு, அவங்கெல்லாம் ஏறினாங்க. அப்போ கேட்டாங்க, அங்கே நீ இந்த மனிதர்களை, பனி மனிதர்களை பார்த்தீங்களா, அங்கே தங்கம்லாம் கொட்டி கிடக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உயிரை கையில் பிடிச்சின்னு இறங்கிறதுக்கான எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு. அப்போ எப்பயும் ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுஷத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுகிற போது அங்கே போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மூடே உங்களுக்கு இருக்காது. ஏதோ வந்தோம் பார்த்துட்டோம், நீ எப்படா பூமிக்கு போகலாங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வரும். அது ஸ்பேஸுக்கு போனவனா இருந்தாலும் சரி, எவரெஸ்ட் உச்சிக்கு போனவனா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே அப்படி தான். அது திருவள்ளுவர் அழகான வார்த்தை சொல்கிறார். ஒரு மரத்தினுடைய உச்சிக்கு ஒருத்தன் போயிட்டான்னு வை, அதுக்கு மேலே ஆசைப்பட்டானா உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடுங்கிறார். ஒரு உச்சாணி கொம்புக்கு போனோம், அதுக்கு மேலே ஆசைப்பட்டாக்கா அவன் உயிருக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி. அதனால் ஏதோ ஒரு பெரிய சாதனைக்கு போயிட்டேன்னா அதுலேருந்து இறங்கி வர்ற வழியை பாரு. அங்கே இருந்தேன்னா யூ won't be able to come and explain also to others what you saw, what you happened. அதோட பேசாமல் இறங்கி வந்துட்டு நான் அங்கே லட்டு சாப்பிட்டேன், ஒன்றும் சாப்பிடல, எனக்கு பயமாச்சுன்னா சொல்லித்தலை இல்லையா? அதனால் பல விஷயங்கள் இந்த உலகத்தில் அப்படி தான். முக்கியமாக கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ கடவுள் மாதிரி ஒரு மகா சக்தியை யார் கண்டானோ அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்வாங்க. கண்டவர் விண்டிலர், he has enjoyed
பட் he was unable to explain what happens to that. அவங்கவுங்களுடைய அனுபவம் அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவதுன்ற மாதிரி அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும். அதனால் உலகத்தில் எல்லா விதமான அனுபவங்களும் கூட அவங்கவுங்களுக்கு தான் இருந்ததே தவிர மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான பிரயத்தனங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. அதுக்கு இதுதான் காரணம், இந்த லிமிட்டேஷன் தான் காரணம். பாடுறீங்களா? நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். அனைத்துயிரும் இன்பமுற அருளும் தலம் திரு அண்ணாமலையினை நீ வருவாய் வலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். சித்தர்கள் தவமியற்றி சிறந்த தலம் சிவகங்கை தீர்த்தம் கொண்ட மகிமை தலம். பக்தர்கள் பரவசம் கொண்டாடும் தலம் இது பரமரவன் பதம் நாளும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். யோகிராம் சூரத்குமாரின் யாக நீலம் ஸ்ரீரமண பகவானின் தியான ஸ்தலம். சேஷாத்ரி சுவாமிகளின் சித்தி ஸ்தலம். ஸ்ரீ சிவசங்கர் பாபா தன்னை அறிந்த தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். காற்று புகாயிடை வெளியும் தன் கருணையில் செழித்திட வைத்தான். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். சாற்றும் சதுர்மறை போற்றும் சிவசங்கரினும் நாமம் உடையான். மாற்று குறையாத பொன்னாய் நம் மனத்தினில் தனியிடம் கொண்டான். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். ஆற்றும் கடமைகள் தனிலே சிறு அணுவும் தவறாது செய்து யாரும் போற்றும் தலைமகனாகி இந்த புவி மேம்பாடுட செய்தான். ஊற்றிடும் அன்பு பெருக்காய் உலக கடலில் கலந்திடவல்தான். நேற்று இன்று நாளை எல்லாம் தன் நினைப்பால் நகர்த்தி வைப்பார். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். கூற்றும் நடுங்கி பயந்து கும்பிட்டு ஓடோட வைப்பான். குறையே இல்லா கோவிந்தன் கோவிந்தா கோவிந்தா. குறையே இல்லா கோவிந்தன் நம் குல தெய்வமாகியே காப்பான்.
ஏற்றி நம் கண்ணீர் துடைக்க இந்த தெய்வம் தரையில் பிறந்தான். தன்னை தூற்றி பழிப்பவர் தனையும் இவந்துரிய நிலை தர அழைப்பான். வேற்று உலகத்துக்காரன் மண்ணில் வீற்றருள் செய்திட வந்தான். நாகவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ಸ್ವರೂಪಾ நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரநீதியும் வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் நிலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.